டாடா ட்ரஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1600 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2026ல மட்டும் சோஷியலுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ டாடா ட்ரஸ்ட்ட பத்தி தெரியும். ஸோ அவங்க சம்பாதிக்கிற மணிய வந்து இங்க வந்து திரும்ப ட்ரஸ்ட்லயே வந்து அனுப்புவாங்க. ட்ரஸ்ட்ல இருந்து இங்க சோஷியல் வெல்ஃபேர்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026ல 1600 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2027ல 2000 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபண்ட்ஸ்ல எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேன்சர் கேர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்காக அதிகமா செலவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஓவான சித்தார்த் சர்மா வந்து இருக்காங்க. டாடா ட்ரஸ்டோட சிஓ வந்து சித்தார்த் சர்மா. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாருமே இங்க டாடா ட்ரஸ்ட்ல நடக்கிற பிரச்சனையை ஓவர் எக்ஸிகரேட்டட் பண்ணி வந்து சொல்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதாவது டாடா ட்ரஸ்ட்ல நடக்கிற பிரச்சனை கம்மியா இருக்கு அப்படின்னா மீடியா ரிப்போர்ட்ஸ் கிளைம் பண்றது வந்து ரொம்ப அதிகமா நடக்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ப்ராப்பர் வெரிஃபிகேஷனே பண்ணாம வந்து நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ என்னதான் வந்து எங்களுக்குள்ள வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தாலும், அதாவது டாடா ட்ரஸ்ட் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தாலும், நாங்க சோஷியல் வெல்ஃபேருக்காக அந்த ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது, அந்த ஒரு சோஷியல் மிஷனுக்காக நாங்க ஒர்க் பண்றது, ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றது டாடா ட்ரஸ்டோட அந்த ஒரு ஸ்டாண்டர்டா வந்து இருக்கு. சோ அததான் வந்து சிஓவும் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ புதுசா வந்து பார்க்கும்போது, புதுசா வந்து இங்க யூனிவர்சிட்டி வந்து திறக்க போதா சொல்லியிருக்காங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு. அப்புறம் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து திறக்க போதா சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு டாடா ட்ரஸ்ட். ஏத்தர் எனர்ஜியோட போர்டு வந்து 2500 கோடி ரூபாய்க்கு இங்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து QIP மூலமா வந்து பண்ணுவாங்க. அது கூடவே சேர்ந்து இங்க ஈக்விட்டி லிங்க்டான அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாவும் ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த ஒரு 2500 கோடி ரூபாய் இந்த கம்பெனிக்கு ஏன் தேவை அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும், அண்ட் தென் அவங்களோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் குரோத்க்கான பிளான்ஸுக்கு மணி தேவைப்பட்ட இந்த ஒரு மணி வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஏத்தரோட மெகா ஃபேக்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இங்க மகாராஷ்டிரால வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து 10 லட்சம் வண்டி வந்து பர் இயருக்கு வந்து வெளியே வரணும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சோ அதுல 5 லட்சம் வண்டி வந்து இந்த 2026 வந்து வெளியே வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஏத்தரோட இவி சேல்ஸ் இப்ப மே மாசத்து பார்த்தாலும் கூட 28,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. மார்க்கெட் ஷேர் 17% ஓன் பண்றாங்க. இது இந்த ஏத்தர் கம்பெனிக்கு நல்ல அப்டேட்டா இருக்கு. டாடா கன்சியூமர் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஹைட்ரேஷன் செக்மெண்ட்ல வந்து உள்ள போவோம், ஹைட்ரேஷன் ட்ரிங்க்ஸ்ல வந்து உள்ள போவோம் அப்படின்றத பிளான் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல இன்னும் மார்க்கெட் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் க்ரோ ஆகும். சோ அதனால அந்த இடத்துல அதிகமான ஃபோக்கஸ் வந்து பண்ணுவோம். இப்ப ட்ரிங்க்ஸ் வந்து என்னென்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரேஷன் ட்ரிங்க்லயே இங்க விட்டமின் என்ரிச்டான அந்த ஒரு ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஃபிளேவர்டு ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து ஃபங்ஷனல் வாட்டர்ஸ், ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. வாட்டர் வித் பெனிஃபிட்ஸ் அந்த ஒரு ஹைட்ரேஷன் ட்ரிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து புரோட்டீன் இன்க்ளூட் ஆகலாம், இல்ல அப்படின்னா எலக்ட்ரோலைட் வந்து இன்க்ளூட் ஆகலாம், இல்ல அப்படின்னா வெல்னஸ் வந்து இன்க்ளூட் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே மக்களோட கன்சம்ஷன் வந்து அதிகமா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 வருஷத்துல 4 மடங்கு வந்து இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் க்ரோ ஆயிருக்கு. டாட்டாவோட பிரீமியம் ப்ராடக்ட்னா ஹிமாலயன், அப்புறம் வந்து இங்க டாடா அல்கலைன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல இன்னும் ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி நிறுவனத்துல ஒரு குட் அப்டேட் வந்து நடந்திருக்கு. பொசிட்டோனிப் டேப்லெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பொசிலிஃபோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்கா வந்து இருக்கு. இது வந்து சர்டைன் பிளட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனிக்கு 180 நாளைக்கான ஜெனரிக் எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வேற இருக்கு. ஸோ அதனால டெம்பரரி அட்வான்டேஜ் வந்து இருக்கும். மார்க்கெட் கம்பெனிட்டர்ஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் சேல்ஸ். எம்எஸ்என் லேபரேட்டரிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனி இதை மேனுஃபேக்சரிங் அப்புறம் வந்து டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. டாக்டர் ரெட்டி கிட்ட இதுக்கான எக்ஸ்க்ளூசிவிட்டி ரைட் வந்து இருக்கும். ஸோ இது இந்த கம்பெனி ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. இந்த ஒரிஜினல் ட்ரக்கான அந்த ஒரு பொஸ்லிஃப் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டுமே $253 மில்லியன் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 12 மந்த்ஸ்ல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ அதை டாக்டர் ரெட்டி வந்து எடுத்துக்க போறாங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் 2027 கொஞ்சம் டஃபான பீரியடா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கு. சப்ளை செயின்ல ரிஸ்க் வந்து இருக்கு. குளோபல் லெவல்ல அன்சர்டனிட்டிஸ் வந்து இருக்கு. இதனால ஃபினான்ஷியல் 2027 சேலஞ்சிங்கா தான் வந்து இருக்க போகுது. சோ அந்த இந்த ஒரு கம்பெனி என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, என்னதான் இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட மார்க்கெட் பிரசன்ஸ்ல சாலிடா வந்து இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுக்கு growth ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு கம்பெனி வந்து 6000 ரீட்டைல் டச் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆட் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் 2027ல. சோ இதனால அர்பன் ரூரல் ஏரியா மார்க்கெட் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. புது ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மட்டும் 16% ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. இந்த கம்பெனி ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. என்எஸ்சி கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐபிஓக்கான அந்த ஒரு டிராஃப்ட் பேப்பர்ஸ் வந்து இந்த ஜூன் 15 to 16 வந்து செபி கிட்ட வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா வந்து இந்த ஐபி வந்து வர மாதிரி தான் வந்து இருக்கு. பட் ஆனா வராம இருக்கு. இப்ப அந்த பேப்பர்ஸ் வந்து திரும்ப கொடுக்க போறாங்க. ஆஃபர் ஃபார் சேல தான் இந்த ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. சோ இந்த ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் இப்போ வந்து இங்க அன்லிஸ்டட் மார்க்கெட்லயே பார்த்தோம் அப்படின்னாலே 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து இருக்கு. 1.5 லட்சத்துக்கும் மேல ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. எல்ஐசி, எஸ்பிஐ குரூப்ல வந்து பெரிய ஷேர் ஹோல்டர்ஸா வந்து இருக்காங்க. சோ பாப்போம் இந்த ஐபிஓ வரது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாப் 20 குளோபல் பேட்டன்ட் அப்ளிகன்ஸ்ல ஒரு ஆளா வந்து வந்திருக்காங்க. விபோ பேட்டன்ட் கோஆபரேஷன் ட்ரீட்டி பிசிடிசி ரேங்கிங் படி பார்க்கும்போது டாப் 20 குளோபல் ரேங்கிங் குள்ள வந்து இங்க ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்காங்க. இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸுமே லைக் வந்து இங்க டெக் ஜெயின்ஸ்லாம் வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த புது புது அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து தயாரிப்பாங்க. சோ அதை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணிட கூடாது, இது மாதிரி சிமிலரா யாரும் காப்பி பண்ணிட கூடாதுன்ற ரீசனால, நம்ம தான் ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கிறோன்ற ரீசனால அதை வந்து பேட்டர்ன் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. வேற யாரும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி. மேபி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ராயல்டி பேமெண்ட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தரணும். இல்ல அப்படின்னா இவங்க வந்து லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்.
6000க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ட் அப்ளிகேஷன் போட்டிருக்கதா சொல்றாங்க. அதுல 1000க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கிராண்டே பண்ணியிருக்காங்க. மீதி இன்னொரு 5000 அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூல வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. 5G, 6G, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து இங்க கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த இடத்துல அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்கதா சொல்றாங்க. சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 8 கம்பெனிஸ்க்கு வந்து நோட்டீசஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிராண்ட் நேம்ஸ், அப்புறம் வந்து லீகலா இவங்க கிளைம் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து லேபிள்ஸ்ல இவங்க கிளைம் பண்றது எல்லாமே வந்து தப்பா இருக்கதா வந்து சொல்றாங்க. கன்சியூமர்ஸ் வந்து மேபி இது வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இங்க வந்து செவரல் ஹெல்த் கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெல்த்தி, ட்ரூ விட்டமின் அப்படின்னு சொல்லி லேபிள் வந்து பண்ணி வைக்கிறாங்க. பட் ஆனா அதுக்கு பின்னாடி ரெகுலேட்டரி பேக்கிங் வந்து கிடையாது. இப்ப எம்ஆர்மியோட குக்கிங் ஆயில் பிராண்ட் ஒன்னான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வந்து இருக்கு. அந்த ஒரு நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்லீட் வந்து பண்ணுது. சோ அதனால அதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சில வீகன் ப்ராடக்ட்ஸ் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ மைதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க லேபிள் வந்து பண்றாங்க. அதுவுமே வந்து பார்க்கும்போது இன்கரெக்டா தான் வந்து இருக்கு. மிஸ்லீடிங் வந்து பண்ற மாதிரி சொல்றாங்க. நெஸ்லே இந்தியால வந்து பார்க்கும்போது இங்க மேகி நூடுல்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இன்செக்ட்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துருச்சு. அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல கொடுத்த சாம்பிள்ஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நெஸ்லே இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்களோட சாம்பிளே வந்து கிடையாது. நாங்க கொடுத்த அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சைட்ல வந்து சொல்றாங்க. நெஸ்லே இந்தியா சைட்ல இருந்து இதுதான் நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ், குவாலிட்டி செக் பண்ணத ரெக்கார்ட்ஸ், அப்புறம் லேப் ரிப்போர்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இது வந்து எங்களோட ப்ராடக்ட் மாதிரி இல்ல அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. சோ எஃப்எஸ்எஸ்ஐ நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்த லெவல் வந்து போயிட்டு எல்லா கம்பெனியும் வந்து செக் பண்றாங்க. இது இந்த ஃபுட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது இந்த மிஸ்லீடிங்லாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது. சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு மிஸ்லீடிங் பண்ணாம ஒரிஜினலா என்ன வந்து பாத்தீங்கன்னா இவங்க தயாரிக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் பண்ற மாதிரி இருக்க போகுது. டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஐபோன் காம்பனன்ட் அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து ஓசூர் பிளான்ட்ல வந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒசூர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா மூட போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது சுத்தி இருக்கிற அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இந்த ஒரு வேஸ்ட் வாட்டர் வந்து போறதா வந்து சொல்றாங்க. அப்படி போயிட்டு அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டே வந்து டேமேஜ் பண்றதா சொல்றாங்க. அப்புறம் கிணறுகளை வந்து டேமேஜ் பண்றதா சொல்றாங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது இன்னும் ரிசால்வ் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த டாடா பிளான்ட் வந்து மூடறதுக்கான சான்சஸ் இருக்குதாவும் வந்து சொல்றாங்க. ஆனா டாடா சைட்ல இருந்து இதை வந்து ஸ்ட்ராங்கா டினை பண்றாங்க. சோ எங்களோட அந்த ஒரு பிளான்ட் பொறுத்தல நாங்க வந்து ஃபுல்லி கம்ப்ளைண்டா தான் வந்து இருக்கோம். இண்டிபெண்டன்ட் லெபார்டரி ஸ்டடியா வந்து பண்ணிருக்காங்க. அந்த லெபார்டரி ஸ்டடியை பொறுத்தல நாங்க வந்து ஃபுல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போதைக்கு ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சைனாவோட டிபெண்டன்சி குறைக்கணும். அப்பனா இந்தியாவில் வந்து டிபெண்டன்சி வந்து ஏத்தணும். சோ அதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து மட்டும் 50,000 ஜாப்ஸ் வந்து 2027 வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐபோனோட ப்ரொடக்ஷனை பொறுத்தல பர் ஆருக்கு வந்து 300 இருந்து 500 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆந்த்ரபிக்கோட நியூ ஏஐ மாடலா இந்த மித்தோஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறதுலே இது வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் மாடல்ஸ் எல்லாத்த கம்பேர் பண்ணும்போதுமே மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு மாடலா வந்து இது இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எஸ்பெஷலி இந்த கோடிங் அப்புறம் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி டாஸ்க் எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே வந்து பண்ணும். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டிஸ்ல வந்து இருக்கிற டிடெக்ஷன்ஸும் வந்து எடுக்கும். அதுல இருக்கிற அந்த ஒரு மிஸ்டேக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும். அதாவது எதனா ஒரு ஃபிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து டிடெக்ட் பண்ணும். அது வந்து எக்ஸ்பர்ட் வந்து பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி ரொம்ப நாளா இருக்கிற அந்த ஒரு ஃபிளாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்புறம் வந்து இங்க ப்ரௌசர்ஸ்ல அதையுமே வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க ரீசனால இது வந்து பப்ளிக் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரையல் பண்ண போறாங்க. ஆப்பிள், கூகுள் மாதிரி கம்பெனிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து பண்ண போறாங்க. சோ அவங்க வந்து இந்த சைபர் செக்யூரிட்டில டாஸ்க் எல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் பப்ளிக் ரிலீஸ்க்கு வந்து வரப்போகுது. இது இந்த கம்பெனிக்கு ஒரு அப்டேட்டா இருக்கு. ஜேபி மார்கன் என்ன சொல்றாங்க அப்படின்னா $6,000 per ounce வந்து கோல்டு வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2026 எண்டுல இந்த ஒரு Q4ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2027 ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது $6,300 per ounce வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருக்கிற இன்ஃபிளேஷன் அப்புறம் வந்து ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் அப்புறம் யூஎஸ் பிசிக்கல் பிரஷர் அப்புறம் கரன்சியோட வேல்யூவேஷன்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நாங்க இந்த அளவுக்கு டார்கெட் வந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் பை பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. எஸ்டிமேஷனா வந்து பார்த்தாலும் கூட 244 டன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு 2026 ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கோல்டு எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் பேங்க்ஸ். சோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ பாப்போம் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. மார்க்கெட் கேப் வந்து இங்க டாப் 10 கம்பெனிஸ் இருக்கிற அதுல வந்து 8 கம்பெனிஸோட அந்த ஒரு மார்க்கெட் கேப் வந்து பார்க்கும்போது சர்ஜ் ஆயிருக்கு. அதாவது இங்க மார்க்கெட் ஏறின ரீசனால இந்த ஒரு கம்பெனிஸோட அந்த ஒரு மார்க்கெட் கேப்மே வந்து ஏறி இருக்கு. சோ கிட்டத்தட்ட 1.90 லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்த ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து சர்ஜ் ஆயிருக்கு. சோ ஐசிசி பேங்க் தான் அதிகமா வந்து ஏறி இருக்கு. அது மட்டுமே 56,000 கோடி ரூபாய்க்கு வந்து மார்க்கெட் கேப் வந்து சர்ஜ் ஆகி ஏறி இருக்கு. சோ இன்னும் வந்து இன்னைக்கான நாள்லயுமே வந்து பார்க்கும்போது மார்க்கெட் ஏற மாதிரி தான் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இன்னும் டாப் மோஸ்ட் வேல்யூபிள் ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து HDFC, பாரதி ஏர்டெல், ஐசிசி பேங்க் அப்புறம் SBI எல்லாம் வந்து இருக்காங்க. ஐசிசி லம்பார்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா E20 ஃபியூல் யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கிளைம்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதா சொல்றாங்க. வார்னிங்கும் வந்து கொடுக்குறாங்க. நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. சோ சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏப்ரல் 2023க்கு முன்னாடி வந்த கார்ஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு கார்ஸ் எல்லாமே இந்த ஒரு E20 ஃபியூல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கார்ஸா வந்து தயாரிக்கப்படல. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கார்ஸ் எல்லாமே E20 ஃபியூல் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு கிளைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. அதுக்கு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. சோ இங்க 20% எத்தனால பிளெண்ட் பண்ணி வர பெட்ரோல் வந்து யூஸ் பண்றவங்க சோ பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ கவர்மெண்ட் புஷ் பொறுத்தல E22 டு E30 வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா சான்ஸ் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுப்போம்.
ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இங்க மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. $150 பர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆயிருக்கு யூஎஸ் மார்க்கெட்ல. ஸோ இந்த ஒரு ஐபிஓவே ஒரு 11% பிரீமியம் தான் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. $1.96 trillion வந்து இங்க ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட அந்த ஒரு வேல்யூஷன் வந்து இருக்கு. எலான் மஸ்க் வந்து அவரோட நெட்வொர்த் வந்து $1 trillion வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கம்பெனில 4400 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. இங்க வந்து முன்னாடி வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ் அப்புறம் இப்ப இருக்க எம்ப்ளாயிஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எலான் மஸ்க் வந்து $1 trillion நெட்வொர்த் உள்ள ஒரு பர்சனா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்காரு. சிங்கிள் பர்சனா வந்து மாறி இருக்காரு. இது உலகத்திலே அச்சீவபிளான்னு கேட்கும்போது இது வரைக்கும் அச்சீவபிள் இல்லாம தான் வந்துருச்சு. இப்போ வந்து மாறி இருக்காரு. ஸோ இந்த $1 trillion வந்து நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க 8.2 பில்லியன் மக்கள் வந்து நம்ம உலகத்துல இருக்காங்க. அதுல ஒரு ஆளுக்கிட்டையுமே $122 வந்து நம்மளால கையில கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. $122 அப்படின்னா கிட்டத்தட்ட ₹10,000 மேல வந்து வரும். இப்ப இருக்க பிரைஸ்க்கு நம்ம பார்க்கும்போது ₹11,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு கையிலயும் கொடுக்க முடியும். அவர்கிட்ட இருக்க நெட்வொர்த்தை நம்ம பிரிச்சு கொடுக்கும்போது. ஸோ இங்க உலகத்திலேயே வந்து $1 trillion வந்து 21 கண்ட்ரிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட நெட்வொர்க் வந்து அதிகமா வந்து இருக்கு. மோடியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இப்ப வந்து G7 சமிட் வந்து பிரான்ஸ்ல வந்து நடக்க போகுது. ஜூன் 16 to 17 அந்த டைம்ல வந்து இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் பத்தி டாக்ஸ் வந்து வச்சுப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து நெகோசியேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் ஆனா இன்னும் ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்து போடல. பேப்பர்ஸ் வந்து இன்னும் சப்மிட் பண்ணப்படல. ஸோ அது வந்து மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல வந்து இங்க டாக்ஸை பொறுத்தவரை ட்ரேட் நம்ம நடத்த முடியாம இருக்குது என்ன தடங்கள்லாம் வந்து இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்சஸ்லாம் வந்து வேணும்? எனர்ஜில வேணுமா, மேனுஃபேக்சரிங்ல வேணுமா, அக்ரிகல்ச்சர்ல வேணுமா, என்ன மாதிரியான கோஆபரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்க போறாங்க. ஸோ பேசிட்டு என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கல்ஃப் ரீஜியன்ஸ்ல நடக்கிற அந்த டென்ஷன்ஸ் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அப்புறம் இப்ப இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிருக்காங்க ஈரான். ஸோ இந்த மாதிரி ஷிப்பிங் ரூட்ஸ்ல அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இன்னைக்கான நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா பிளஸ்ல இருக்க போது 300 பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் வந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கான நாள் மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து சர்ஜில இருக்க போகுது. இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் சூப்பரா வந்து அப் ஆக போகுது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் ஈரான் வந்து பீஸ் அக்ரிமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகள் வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல நியூஸா வந்து இருக்கு. டிப்ளமேட்டிக் டாக்ஸ்க்கான ஒரு நல்ல நியூஸா வந்து இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திரும்ப ரீஓபன் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதனாலே க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பொறுத்தல $83 per பேரலுக்கு வந்து இப்போ வந்துருச்சு. 4% வந்து இறங்கி இருக்கு. குளோபல் லெவல்ல நடந்த ஒரு ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இப்போ வந்து குறைய போகுது. ஸோ எல்லாமே நார்மல் ஃபேஸ்க்கு வந்து போக போகுது. கிட்டத்தட்ட 1 ல இருந்து 3 மாசம் கிட்ட வந்து எடுத்துக்கும் நார்மலைஸ் ஆகிறதுக்கு. பட் ஆனா இப்போ அதுக்கான அந்த ஒரு டாக்ஸ் எல்லாமே முடிவுக்கு வந்திருக்கு. 60 நாளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீஸ்ஃபயர் பீரியட் வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ண போறதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் பத்தி ஈரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச போறாங்க. யூஎஸோட அந்த ஒரு சாங்ஷன்ஸ் பத்தி யூஎஸ் வந்து பேச போறாங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரீஸ்மே வந்து இப்போ இன்னும் பேசிக்க தான் போறாங்க. இன்னும் ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்து பொறுத்தளவுல என்னென்ன மாதிரியான ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்க போகுதுன்றது வெளியே வரல. பட் ஆனா நாங்க சீஸ்ஃபயருக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ரீஓப்பன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது இந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே பெனிஃபிட்டா வந்து இருக்கும் போது உலக அளவுலயுமே ஒரு பெனிஃபிட்டா தான் வந்து இருக்கும் போது ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்தல 7% வந்து ஏறி இருக்கு எல்லா மார்க்கெட்டுமே. ஸோ அந்த யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தலுமே ஏறி இருக்கு. நம்மளோட மார்க்கெட்டுமே இன்னைக்கு நாள் வந்து அப்ல தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால இன்னைக்கான நாள்ல எல்லா ஸ்டாக்ஸுமே அப்ல தான் இருக்கும். அதனால நம்ம 1-2 மாதிரி அந்த டைம்லேயே கன்சிடர் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விழுந்து தான் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.